வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிச்சோனே போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே நம்ம மோமோவும் ஒக்காருன்னும் நேரா அந்த பார்ட்டி இருக்கிற, அதாவது அந்த டர்போ கிளவி இருக்கிற டனலுக்கு கிளம்பி வந்துருவாங்க. சோ இன்னைக்குதான் அந்த கிளவியும் கிளம்பி வர சொல்லி இருக்கு. ஆனாலும் கூட யார் உள்ள போறதுன்னு இவங்களுக்குள்ள ஒரு சண்டை. உடனே மோமோ என்ன சொல்லுனா, இங்க பாத்தியா என் கண்ணுல இருந்து தண்ணி தண்ணியா வருது அப்படின்னு சொல்லும். உன் கண்ணுல ஒரு தண்ணியும் வரல, நம்ம 2 பேரும் ஒன்னாவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னாவே உள்ள வருவாங்க. அப்பையும் கூட யாரு முதல்ல கால் எடுத்து வைக்கணும்னு கூட ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோங்க. சரி வேற வழியே இல்ல, 2 பேரும் ஒன்னாவே உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோங்க. ஆனா அந்த டர்போ கிளவிய தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ அந்த டர்போ கிளவிய தோக்கடிக்கணும்னா இவங்க முதல்ல அந்த டர்போ கிளவிய இந்த இடத்துல இருந்து கொண்டு போகணும். ஏன்னா இங்க இருக்கிற லொகேஷன் பவுண்ட் ஸ்பிரிட்டோட சேர்ந்து இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சோ வெளில கூட்டிட்டு போயிட்டா நம்மளால ஈஸியா தோக்கடிச்சிட முடியும்னு நினைப்பாங்க. அப்பதான் இவங்க டக்குன்னு திரும்பி பார்த்தா டனலோட ஒரு பக்கம் ஒரு பெரிய மூஞ்சி இருக்கும். இது என்னடா மூஞ்சி, இது இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்து பயந்துகிட்டு இருப்பாங்க. சரி விடு, ஒரு மூஞ்சி தானே, அந்த பக்கம் போயிருவோம் அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் இன்னொரு பெரிய மூஞ்சி இருக்கும். பார்த்தா 2 மூஞ்சியும் ஒன்னா அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சு பக்கத்துல வர ஆரம்பிச்சிருங்க. செத்தோண்டா, இதுங்க 2 பக்கத்துல வந்துச்சுங்கன்னா நம்மள கடிச்சே தின்றுங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுன்னு யோசிப்பாங்க. அப்ப நம்ம ஒக்காருன்னு என்ன சொல்லுவாருன்னா, ஐஎஸ்ஏ-சான், நீங்க என் மேல இருக்கிற கர்சர் ரிலீஸ் பண்ணுங்க, நான் ஏதாவது ஒரு பக்கம் உடைச்சிட்டு உள்ள போக ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். சோ ஒக்காருன்னு சொன்ன மாதிரியே அந்த கர்சரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ அவனும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவான். சரி ஏதாவது பக்கம் உடைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒக்காருன்னு ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிப்பான். அப்பதான் நம்ம மோமோவுக்கு பெரிய ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஒக்காரனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அன்டன் ஆயிடும். அதாவது திரும்பி நார்மலா மாறிடுவான். எங்க அவனோட கர்ஸே காணமே, அவனோட கர்ஸ புடிச்சு வைக்கிறது மூலமா மட்டும்தானே இவங்க மாத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பதான் அங்க இருக்கிற ஒரு தலை பேசும். என்ன சொல்லும்னா, நீ என்னோட பவரே யூஸ் பண்ணி எனக்கு எதிராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறியா, நான் அதை விட்டுருவே நினைக்கிறியா என்ன, அதனாலதான் அவன் மேல இருந்த அந்த கர்ஸையே எடுத்துட்டேன், அவன் பொருளை அவனுக்கே திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லும். இப்ப 2 பேரும் கடிச்சிச்சுங்கன்னா சத்தியமா இதுங்க செத்துச்சுங்க. உடனே மோமோ தைரியமா ஒரு வேலை பார்க்கும். என்ன சொல்லும்னா, ஆஹா நீ எங்களை இப்படியே கிரஷ் பண்ணிடலாம் நினைக்கிறியா, நீ உன்னோட தைரியமே உன்னோட ஸ்பீடு தானே, அதை விட்டுட்டு எங்களை இப்படியே அடிக்கிறான்னு நினைக்கிற, சே உனக்கெல்லாம் தைரியமே இல்ல போ, நீ எங்களை ரேஸ்ல தான் தோக்கடிக்கணும், அப்பதானே நீ டர்போ கிளவின்ற பேருக்கு மரியாதை செலுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா உசுப்பேத்தி விட்டுரும். ஓஹோ நீ என் கூடயே ரேஸ் போடணும்னு நினைக்கிறியா, என்ன ரூல்ஸ் வேணாலும் வச்சுக்கோ, என்ன பினிஷ் லைன் வேணாலும் வச்சுக்கோ, உன்னை கண்டிப்பா நான் ரேஸ்ல தோக்கடிப்பேன்னு டர்போ கிளவியும் சேலஞ்ச் கொடுக்கும். சோ மோமோ என்ன சொல்லும்னா, பினிஷ் லைன்லாம் எதுவும் கிடையாது, அதுக்கு பதிலா ரூல் என்னன்னா, நாங்க ஓட ஆரம்பிச்சு 10 நிமிஷம் கழிச்சுதான் நீ ஓட ஆரம்பிக்கணும், இதுதான் ரூலு, இதை நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிரும். உடனே டர்போ கிளவியும் ரூல மீறவங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது, கவலைப்படாத நீ ஓடு ஓடு, எப்படி ஓடினாலும் நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லும். சேர்றா அவ்வளவுதான்டா, இப்படியே தப்பிச்சு எப்படியாவது சோனோ சிட்டியை தாண்டிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 2 ஓட ஆரம்பிச்சிருங்க. உடனே டர்போ கிளவியும் அங்க நின்னு என்ன ஆரம்பிச்சிரும், 1 2 3 4 அப்படின்னு அப்படி எண்ணிக்கிட்டு இருந்த இந்த டர்போ கிளவி டக்குன்னு 40 56 60 6 நிமிஷம் 8 நிமிஷம் 10 நிமிஷம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மோமோவை டக்குன்னு புடிச்சு சீல் பண்ணிரும். உடனே நம்ம உட்காரணும் ஓடி போய் என்னாச்சு மோமோ, ஐஎஸ்ஏ-சான் என்னாச்சு என்னாச்சுன்னு பாத்துக்கிட்டே இருப்பான். உடனே இந்த கிளவி என்ன சொன்னா, அவ 10 நிமிஷம் தான் என்ன சொன்னா, ஆனா எப்படி என்னன்னு சொல்லல, சோ அதனால நான் எனக்கு ஏத்த மாதிரி எண்ணிக்கிட்டு 10 நிமிஷத்தை முடிச்சிட்டேன், இப்ப அவளோட 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, அடுத்து உன்னோட 10 நிமிஷத்தை ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லும். உடனே இவனும் பின்னாடி திரும்பி ஓட ஆரம்பிச்சிருவான். அப்ப இந்த டர்போ கிளவி இவனுக்கு முன்னாடி குதிச்சு இவனை இப்படியே புடிச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து போய் மோமோவை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடும். அப்ப நம்ம ஒக்காரனுக்கு ஒரு செகண்ட் மோமோவோட ஃபேஸ் ஞாபகம் வரும். அவங்க அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவாது கண்டிப்பா நான் இதை எதிர்த்து சண்டை போட்டுதான் ஆகணும்னு சொல்லி நேரா போய் நம்ம டர்போ கிளவியே கடிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு தப்பான இடத்துல கடிப்பான். பார்த்தா டர்போ கிளவியால ஒண்ணுமே பண்ண முடியாது, அது இவனை எதிர்த்து சண்டையும் போட முடியாது. இதுக்கான காரணம் நம்ம ஒக்காரன் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் தான். சோ நம்ம கிராண்ட்மா போட்டு விட்டுச்சுல, சோ அதனால இவனையே பொசஸ் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸ கிழிச்சா மட்டும்தான் இவனை ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் உடம்புக்குள்ளேயே வந்துரும். சோ அவன் உடம்புக்குள்ள அந்த ட்ரெஸ்ஸையும் நாரா கிழிச்சு போட்டுரும். கிழிச்சு போட்டுட்டு அவ்வளவுதான், இப்ப போய் முதல்ல அந்த மோமோவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இவனை சாப்பிடுவோம்னு நினைக்கும் போது டக்குனு பார்த்தா இந்த கிளவிய யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லி இந்த கிளவி பார்க்கும்போது அது ஒரு விஷயத்த மறந்துரும். சோ நம்ம கிளவி ஒக்காரனோட உடம்புல இருந்து கர்ஸை எடுத்துட்டதுனால நம்ம மோமோவால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்துச்சு. ஆனா இப்ப கிளவியே அந்த ஒக்காரனை புடிச்சுக்கிட்டதுனால நம்ம மோமோவால அந்த கர்ஸை தெளிவா பார்க்க முடியும். சோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பிடிச்சு கண்ட்ரோல்லயே வச்சிரும். இப்ப நம்ம ஒக்காரனுமே அந்த கர்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிடுவான். அவ்வளவுதான், ஒரு வழியா டர்போ கிளவியை பிடிச்சாச்சு. ஆனாலும் கூட இவங்க ஒரு விஷயத்த மறந்துடுவாங்க,
டர்போ கிழவிய போய் டார்ச்சர் பண்ணி என்னதான் பண்ணும் நினைச்சாலும் கூட இந்த டர்போ கிழவி கூட இந்த டனல்ல ஒரு லொகேஷன் பவுண்ட் ஸ்பிரிட் வந்து ஃபியூஸ் ஆயிருக்குன்னு வந்து நம்ம கிராண்ட்மா சொன்னுச்சுல, அதை இவங்க மறந்து போயிருவாங்க. பார்த்தா அது எங்க இருந்தோ வந்து உடச்சிட்டு வந்து குதிச்சிரும். அந்த லொகேஷன் பவுண்ட் ஸ்பிரிட் என்னன்னா, அது இருக்கிற ஃபார்ம் ஒரு நண்டோட ஃபார்ம், அதாவது ஒரு கிராபோட ஃபார்ம் எடுத்திருக்கும். இது எதுக்காகனா, இறந்து போன சோழலாம் ஒரு ரிவரை தாண்டினா அந்த பக்கம் போணுமா, அதாவது ஹெவனுக்கு. சோ அந்த ரிவரை தாண்டறதுக்காக நண்டோட ஃபார்ம் இது எடுத்திருக்கு. உடனே இந்த டர்போ கிழவி சொல்ல அந்த கிராபு இவங்க ரெண்டு பேரையும் துரத்திட்டு ஓடி வர ஆரம்பிச்சிரும். இந்த கிராப்ல இருந்து தப்பிச்சு ஓடணும்னா வேற வழியே இல்லாம நம்ம டர்போ கிழவியோட கர்ஸ் பவர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். சோ அதனால நம்ம ஒக்காருன வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வச்சிருவான் நம்ம மோமோ. நம்ம ஒக்காருனும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு அப்படியே நேருக்கு நேரா வந்து அந்த பிரிட்ஜ்ல ஃபுல் ஸ்பீட்ல ஓட ஆரம்பிச்சிருவான். ஆனா அவனால டர்ன் பண்ண முடியாது ஃபுல் ஸ்பீட்ல ஓடுனதுனால. அதனால அந்த பிரிட்ஜ்ல இருந்து ஜம்ப் பண்ணிடுவான். ஜம்ப் பண்ணி மேல இருந்து அப்படியே கீழே விழுக ஆரம்பிச்சிருவானா. ஒரு பில்டிங்க புடிச்சு தன்னோட மொமெண்டமா குறைச்சிருவான். குறைச்சாலும் கூட அவன் மோமோவோட புடிச்சு கீழே தான் விழுவான். சோ கீழே விழுந்துட்டு இப்ப திருப்பி அந்த கிராப் வந்துரும். வந்த உடனே இவங்க திரும்பி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சோ இவனும் மோமோவை பின்னாடி தூக்கிக்கிட்டு அவனும் ஓடிக்கிட்டே இருப்பான். சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்கல்ல, சுத்தி இருக்கிறவங்க யாருக்குமே இந்த கிராப் வந்து கண்ணுக்கு தெரியாது. சோ அந்த காரணத்தினால நம்ம மோமோவை மேல தூக்கி வச்சுட்டு இந்த ஒக்காரோன் ஓடுறது மட்டும்தான் சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியும். அதுல யாரும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி மோமோ வேண்டிக்கிறோம். அவ்வளவு தூரம் ஓடி வந்ததுனால நம்ம ஒக்காரோனோட ஸ்டாமினா வந்து குறைய ஆரம்பிச்சிரும். சோ அவனும் வந்துட்டு இதுக்கு மேல என்னால ரொம்ப நேரத்துக்கு இந்த ஃபார்மை மெயின்டைன் பண்ண முடியாது, அதே மாதிரி இந்த ஃபார்மை மெயின்டைன் பண்ணி என்னால ஷீனோ சிட்டியையும் தாண்ட முடியாது, நம்ம வேற ஏதாவது தான் யோசிச்சாகணும் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் குள்ள இவங்க பூந்துருவாங்க. பில்டிங் குள்ள அந்த கிராப் வராதுன்னு பார்த்தா அது அதுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிரும். பார்த்தா இவங்க போன பில்டிங் என்ன தெரியுமா, ஒரு ஹாட் ஸ்பிரிங். ஹாட் ஸ்பிரிங்னா உங்களுக்கு தெரியும்ல, நார்மலா சுடுதண்ணில குளிப்பானுங்கல்ல. சோ அந்த ஹாட் ஸ்பிரிங், அதுல ஒரு ஹாட் ஸ்பிரிங் போற அந்த பைப்பை கட் பண்ணி விட்டுருவா இந்த மோமோ. அது பட்ட உடனே அந்த பைப்ல இருக்க சுடுதண்ணி எல்லாம் அந்த கிராப் மேல ஊத்தி மொத்தமா வேக வச்சிரும். அத பார்த்த உடனே மோமோவுக்கு சாப்பிடணும்னு தோணும். ஏமா இந்த இதை நீ சாப்பிடவா தோன்ற, வாமா இங்க இருந்து ஓடலான்னு திரும்பி ஓட ஆரம்பிப்பானுங்க. பார்த்தா இவனுங்க ரெண்டு பேரையும் எக்கச்சக்க பேர் துரத்திட்டு வருவாங்க. அப்பதான் இந்த டர்போ கிழவி சொல்லும், பக்கத்துலதான் ஒரு சுடுகாடு இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு கால் பண்ணி உடனே நம்ம பசங்களை இறக்கிட்டேன், அந்த பசங்க தான் சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு ஓடி வராங்கன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிரும். இவனுங்களாடா பசங்க எல்லாம் வந்து செத்து போய் பல வருஷம் ஆயிருக்கும் போல, அப்படியே அந்த வேகத்தோட ஓடி வருவானுங்க இவனுங்களை பிடிக்கிறதுக்காக. இப்ப என்ன பண்றது, எல்லா பக்கமும் சுத்து போட்டாங்களே, திருப்பி அந்த கிராபும் வந்துருச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம மோமோ என்ன சொல்லுனா, நீ இன்னொரு தடவை அந்த ஃபுல் த்ரோட்டில் பண்ணு, அதாவது அந்த ஃபார்ம்ல மாறி ஃபுல் பவர்ல ஓடுவான்ல, சோ அந்த மாதிரி இன்னும் ஒரே ஒரு தடவை பண்ண சொல்லும். இன்னும் ஒரு தடவை பண்றதுக்கு மட்டும்தான் அவன்கிட்ட ஸ்டாமினா இருக்கு, அதுக்கு மேல அவனாலையும் பண்ண முடியாது. ஆனாலும் கூட அத வச்சு இவனால ஷீனோ சிட்டியை தாண்ட முடியாது. இருந்தாலும் மோமோ சொன்னதுக்காக நம்பிக்கையோட அவனும் ஓட ஆரம்பிப்பான். சோ மோமோவை தூக்கிட்டு திரும்பியும் ஃபுல் பவர்ல ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த சுத்தி இருந்தாங்கல்ல அவங்க எல்லாரையும் தாண்டி 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 எல்லாரையும் தாண்டி சூப்பரா ஓட ஆரம்பிச்சிருவான். திரும்பியும் இவனால வந்து ஃபுல் பவர்ல ஓடுறதுனால டர்ன் பண்ண முடியாது. சோ அந்த டர்னை வந்து பாத்துக்கிறது நம்ம மோமோ தான். நம்ம மோமோ அங்க இருக்க லேம்ப தன்னோட சைக்கிக் பவர்ஸ் மூலமா புடிச்சு அது மூலமா செவுத்து மேல ஏறி ஓடுறது. திருப்பி அந்த கிராப் குதிக்குமா, அந்த கிராப் மேலேயும் சைக்கிக் பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த கிராப் மேலேயே ஏறி ஓட ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம மோமோவோட ஹெல்ப்போட நம்ம உட்காரணும் கொஞ்சம் தூரத்துக்கு. சோ இவங்க எல்லாம் இருந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து தள்ளி கூட்டிட்டு போயிருவான் எப்படியோ. சோ பில்டிங் மேல ஜம்ப் பண்ணி அவனும் ரொம்ப தூரம் தாவிடுவான். சோ நம்ம மோமோவும் வந்து ஒரு கிரேனை புடிச்சு ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிடும். ஆனாலுமே இவங்களால ஷீனோ சிட்டியை தாண்ட முடியாது. சோ தாண்டறதுக்குள்ளேயே நம்ம உட்காரனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைமும் முடிஞ்சு போய் அவன் நார்மலா மாறிடுவான், கீழே விழுக போவாங்க. சோ கடைசியா ஒரே ஒரு தடவை உன்னோட பவரை நான் ரிலீஸ் பண்றேன், எப்படியாவது கீழே சேஃபா லேண்ட் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோமோ சொல்லுமா. நம்ம மோமோ சொன்ன மாதிரியே நம்ம உட்காரனும் கடைசியா ஒரு தடவை அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போயிருவான். சோ போயிட்டு எப்படியோ நம்ம மோமோவை சேர்த்து புடிச்சு கீழே சேஃபா லேண்ட் ஆயிடுவான். ஆனா லேண்ட் ஆகி முடிச்ச உடனே அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போயிடும். அவன்கிட்டயும் இனிமேல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தாங்குற அளவுக்கு ஸ்டாமினா இருக்காது. சோ ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு மாதிரியான நிலைமையில படுத்திருப்பாங்க. அப்ப நம்ம மோமோ விழுந்தாலும் கூட ஒரு செகண்ட் அதோட சைக்கிக் பவர்ஸை ரிலீஸ் பண்ணிடும். சோ அப்படி ரிலீஸ் பண்ணதுனால டர்போ கிழவி திரும்பி ஃபார்ம் எடுத்துட்டு நட்ட நடுவுல வந்து குதிக்கும். குதிச்சு இந்த பக்கம் ஒரு உத உக்காரோன அந்த பக்கம் போக வச்சிரும், இந்த பக்கம் ஒரு உத மோமோவே அந்த பக்கம் போக வச்சிரும். வந்த உடனே இந்த டர்போ கிழவி என்ன சொல்லும்னா, நீங்களா இந்த மாதிரி பெரியவங்கள மதிக்கவே மாட்டீங்க, அதுவும் நீ சுத்தமா மதிக்கவே மாட்ட, உன்னையெல்லாம் இப்படிதான் வளர்த்தாங்களோ தெரியல, நான் ரூல்ஸ ஃபாலோ பண்றதை விட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காதவங்கள சுத்தமா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடனே இந்த மோமோவும், ஆஹா நீ மரியாதை கொடுக்கணுமா, உனக்கு நான் இன்னும் நல்லாவே மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த டர்போ கிழவி கோவமாகி
அந்த கிராபோட ஃபியூஸ் ஆயிரும். சோ இன்னும் கொடூரமான ஒரு உருவத்துக்கு போயிடும். இப்ப இன்னமும் பவர்ஃபுல்லா மாறிடும். இப்ப இந்த பவரை தாண்டணும்னா நம்ம மோமோவுக்கு வேற வழியே கிடையாது. ஒக்காருனையும் யூஸ் பண்ண முடியாது. உடனே மோமோ என்ன சொல்லும்னா, திருப்பி ஒரு ரேஸ் வச்சுக்கிருவோம், ஆனா ஒரு செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணு போதும்னு சொல்லிட்டு பக்கத்துல வர ட்ரெயின் போயிட்டு இருக்குமா, அந்த ட்ரெயின்ல தன்னோட சைக்கிக் பவரை கை மாதிரி யூஸ் பண்ணி அந்த ட்ரெயினை பிடிச்சிரும். ட்ரெயினை பிடிச்ச உடனே இங்க இருந்து ஜம்ப் பண்ணி அங்க ட்ரெயினுக்கு போயிருவாங்க இவங்க ரெண்டு பேரும். பார்த்தா அந்த டர்போ கிளவி பழைய நிலைமையில இல்ல. சோ பழைய சின்ன ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா வேக வேகமா ஓடி வந்துரும். ஆனா இப்ப பெரிய ஃபார்ம்ல இருக்கிறதுனால அதால வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மோமோவும் நம்பும். இந்த விஷயத்த நம்ம மோமோ அந்த டர்போ கிளவிக்கிட்டே சொல்லும். உடனே அந்த டர்போ கிளவி இதை கேட்டு கோவப்பட்டு, யார அண்டர் எஸ்டிமேட் பண்ற, இந்த ட்ரெயினை கூட என்னால பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா என்ன, என்னால ஈஸியா ஓடி வந்து இந்த ட்ரெயின்லாம் பிடிச்சிட முடியும், இந்த ட்ரெயின் மேலேயே ஏறி வந்து உங்க ரெண்டு பேரையும் சாப்பிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் ஏறி வந்துரும். ஆனா இப்பதான் நம்ம மோமோ சொல்லும், நீ என் பிளான புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, என்ன என்கிட்ட ப்ரோவோக் ஆயிட்டே இருக்க ஈஸியா அப்படின்னு சொல்லிரும். பார்த்தா இவங்க நேரா காமிகோ சிட்டிக்கிட்டே வெளில வந்துருவாங்க. சோ இந்த ட்ரெயின் காமிகோ சிட்டிக்கு போற ட்ரெயின் தான். இப்ப இந்த டர்போ கிளவியை இங்கேயே பிடிச்சு வச்சா போதும். ஏன்னா இந்த ஜோனை தாண்டின உடனே அடுத்து நம்ம கிராண்ட்மாவோட பேரியரோட பவர் வந்துரும். தாண்டின உடனே சொன்ன மாதிரியே பேரியரோட பவர் வந்து மொத்தமா வந்து அந்த டர்போ கிளவியை எரிய ஆரம்பிச்சிரும். சுத்தி இருக்கிற அந்த டர்போ கிளவியோட அந்த கிராப் இருந்துச்சுல, அந்த கிராப்ல இருந்து எக்கச்சக்க சின்ன சின்ன பொண்ணுங்களோட சோல் எல்லாம் போக ஆரம்பிச்சிரும். ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களோட சோலு, அதுவும் நிறைய பேரோட சோல் வந்து உள்ள அடப்பட்டு இருக்கு போல. சோ எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அத மோமோவுமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும். எல்லா சோலும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்களோட ஸ்டேஷனும் வந்துரும். இவங்க ஸ்டேஷன் வந்தோடனே ரெண்டு பேரும் வந்து அங்க இறங்கிடுவாங்க. சோ நம்ம ஒக்காருன் வந்து இன்னும் மயக்கத்துலதான் இருப்பான். ஏன்னா அவன் நிறைய பவரை யூஸ் பண்ணிட்டான்ல. சோ நம்ம மோமோ தான் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு நைட்ல என்னென்னலாம் நடந்து போச்சு, கிட்டத்தட்ட இவங்க ஒரு 2 நாளா ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஏலியனா இருக்கட்டும், டர்போ கிளவியா இருக்கட்டும், அடுத்து வந்து அந்த சுமாவா இருக்கட்டும், இப்ப திருப்பி டர்போ கிளவி கூட சண்டை போட்டதா இருக்கட்டும்னு தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு வழியா இவங்க வீட்டுக்கு போக போறாங்க. நம்ம ஒக்காருனையும் வந்து கர்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ திரும்பவும் இவங்க எல்லாரும் அந்த டனலுக்கு போய் தங்களோட ஃபைனல் தேங்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஏன்னா இந்த டனல்ல எக்கச்சக்க சின்ன பொண்ணுங்களை ரொம்ப ரொம்ப மோசமா கொலை பண்ணி அங்கேயே போட்டிருக்கானுங்களா, அதுவும் பீஸ் பீஸா வெட்டி. சோ அதனாலதான் நிறைய சின்ன பொண்ணுங்களோட சோல் வந்து அந்த கிராப்ல இருந்த மாதிரி பார்த்தோம். இப்ப அந்த சோல் எல்லாமே சொர்க்கத்துக்கு போயிடும். அதுவும் மட்டும் இல்லாம இந்த டர்போ கிளவி வந்து இந்த மாதிரி பொண்ணுங்கள் எல்லாம் எங்க மோசமா கொண்டிருக்காங்களோ அங்க மட்டும் தான் போயிருக்குமா. சோ மேபி இந்த டர்போ கிளவியும் நல்ல ஆளா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி உயிரோட இருக்கிறவங்க செத்தவங்களை சுத்தமா வந்து மரியாதை இல்லாம பேசக்கூடாது. அதே நேரத்துல செத்தவங்களும் உயிரோட இருக்கிற உலகத்துல வந்து விளையாடக்கூடாது. சோ இதுதான் லைஃப்க்கும் டெத்துக்கும் இருக்கிற ஒரு பவுண்டரி. இந்த பவுண்டரிய ரெண்டு பக்கம் இருக்கிறவங்களுமே தாண்டக்கூடாது. தாண்டுனா எவ்வளவு பெரிய பிரச்சனையை வேணாலும் நம்ம சந்திக்க வேண்டியது வரும். மேபி உயிரே கூட போகலாம். இது எல்லாத்தையும் இத்தோட மறந்துருங்க, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராண்ட்மாவும் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடும். சோ வீட்டுக்கு போனோடனே முதல்ல இவங்க மோமோவோட வீட்டுக்கு தான் போவாங்க. அங்க போய் பார்த்தா கிராப வேக வச்சு தின்னுகிட்டு இருக்குங்க. அதுக்கு ரெண்டு பேருக்குள்ள சண்டை வேற. இந்த கிராண்ட்மா வந்துட்டு நான் அந்த கிராப குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மோமோ அதோட வாயில இருந்தே இழுத்துக்கிட்டு இருக்கோம். உடனே ஒக்காருன் வந்து எனக்கு இந்த கிராப் வேணான்னு சொல்லும் போது உடனே வந்துட்டு அந்த கிராப அங்க இருந்து எடுத்துருங்க. ஏண்டா கிராப இவ்வளவு வேக வச்சு வச்சிருக்கோம், இத கூட நீ சாப்பிட மாட்டேன்னு வேற சொல்லுங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு வந்து உயிர் போற நிலைமையில இருந்துட்டு இப்பயும் கூட இதுங்க சாப்பிட்டுக்கிட யோசிக்குதுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒக்காருன் நினைப்பான். அப்ப நம்ம ஒக்காருன் பக்கத்துல இந்த கிராண்ட்மா எந்திரிச்சு வந்து அந்த கர்ஸ் உன்னை விட்டு முழுசா போயிடுச்சா இல்லையா அப்படின்றத நான் ஒரு தடவை செக் பண்ணி பாக்கணும். அதனால இப்பவே உன் பொருள் உன்கிட்ட இருக்கா இல்லையான்றத பேண்ட இது பண்ணி மட்டும் காட்டிட்டீங்கன்னா நான் ஒரு தடவை செக் பண்ணி பாத்துட்டு போயிருவேன். செக் பண்ணின்னு அந்த கிராப வச்சு அடிக்கிற மாதிரியே வரும். நீங்க என்ன உங்களுக்கு மூளையே கிடையாதா, இத நான் யார்ட்டையும் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சுத்தி சுத்தி ஓட ஆரம்பிச்சிருவான். ஏமா மோமோ நீயாவது என்னைய காப்பாத்துமான்னு சொல்லி பார்த்தா அந்த மோமோ அந்த கிராப புடிச்சுக்கிட்டு அப்படின்னு வேற சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இது இந்த குடும்பமே இப்படிதான்டா இருக்கு, பாட்டி மாதிரியே பேத்தி இருக்குடான்னு சொல்லிட்டு இவனும் சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருப்பான். சரின்னு சொல்லிட்டு இவன் அவன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே இந்த பாட்டி என்னைக்கா இருந்தாலும் அதை நான் பாக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடும். என்னைக்கா இருந்தாலும் நானும் உங்ககிட்ட காட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவான். உடனே மோமோ என்ன சொல்லுனா, அவங்க வேணும்லாம் அப்படி சொல்லல, நீ ஒரு மாதிரி சோகமா இருந்தியா அதனால சிரிக்க வைக்கணும்னு சொல்லி இருப்பாங்க, நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. ஆமா அதுக்கு பேண்ட் அவுத்து காட்டுங்கன்னு சொல்லுவாங்களா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் குட் பைன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவான். இந்த குட் பையே திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா இவன் மொத்தமா குட் பை சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். ஒருவேளை திரும்பி தனக்கு ஃப்ரெண்ட் இல்லாம போயிருவாங்களோன்னு நினைப்பான். இவன் கொஞ்சம் தூரம் வெளில போனோனே அப்ப ஒக்காருன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ கூப்பிட்டுட்டு நாளைக்கு பாப்போம் ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா. உடனே
இவங்க இன்னமுமே தான் கூட ஃப்ரெண்டா தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவான். சோ இத்தோட இந்த